வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சிங்கப்பூர் பூல்ஸில் சமீபத்தில் ஒரு கம்ப்யூட்டர் பிரச்சனை வந்துருச்சு, கம்ப்யூட்டர் கிளிட்சு. அதனால் அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 3000 பேருக்கு 2 தடவை பரிசு தொகையை கிரெடிட் பண்ணிட்டாங்க. அதாவது இது ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு மாத்திரம்தான். ஏன்னா ஆன்லைனில் தான் வாங்கினீங்கன்னா அவங்க ஆன்லைனில் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆன்லைனில் வாங்கினாங்க 3000 பேருக்கு கிட்டத்தட்ட $1,00,000 மேலே இன்வால்வ்டு ப்ரைஸ் மணி. ஸோ அதை டபுள் மடங்காக பே பண்ணிட்டாங்க. எவ்வளோ பேர் வாங்கினாங்க, எவ்வளவு தொகை அதெல்லாம் தெரியாது. ஆனால் மொத்த தொகை $1,00,000 மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ஃபுட்பால் பெட்டில் தான் நடந்திருக்கு. இந்த 4D டோட்டோலாம் கிடையாது. ஃபுட்பால் பெட்டிங்கில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதில் பேமெண்ட் பண்ணும்போது 2 மடங்கு கிரெடிட் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளமும் ஆயிருக்கு. அதாவது ஒரு 13,000 பேர் டிக்கெட் வாங்கினவங்க அவங்களுடைய அந்த வாங்கினதுக்கான ரெக்கார்டே கம்ப்யூட்டரில் அப்டேட் ஆகலையாம். ஸோ இது கவுண்டர்லேயும் வாங்கினவங்க, ஆன்லைன்லேயும் வாங்கினவங்க, அந்த மாதிரி இருந்திருக்காங்க. சப்போஸ் நீங்கள் கவுண்டரில் போய் ஏதோ ஒரு ஃபுட்பால் மேட்ச்சுக்கு $10 கொடுத்து குறிப்பிட்ட டீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குறீங்க. அது என்ன ஆகுன்னா, யூஸ்வலாக அது கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வின் பண்ண உடனே அதை கொண்டு காமிச்சிங்கன்னா அவங்க சரி வின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பரிசு தொகையை கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த தடவை என்ன ஆயிருக்குன்னா, அது ரெக்கார்ட்லேயே ஏறலையாம் கம்ப்யூட்டரில். அது ஏதோ கம்ப்யூட்டர் கிளிட்ச் ஆகிருக்கு. அதனால் அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி தொகை கட்டி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த தொகையை நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் உங்களுக்கு. நீங்கள் பரிசு வின் பண்ணலைன்னா, பரிசு வின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பரிசு தொகையை கொடுத்துட்றோம் அப்படின்னு. ரொம்ப ஃபேர் தான் அது. வின் பண்ணால் பரிசு தொகையும் கொடுத்துட்றோம், அப்படி நீங்கள் வின் பண்ணலன்னா நீங்கள் டிக்கெட் காஸ்ட்டை நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வின் பண்ணியிருந்தா ஏதாவது ப்ரூஃப் காட்டணும், அந்த டிக்கெட்டை இல்லை என்ன வின்னிங் ரிசல்ட்டு அதெல்லாம் நீங்கள் காமிச்சிங்கன்னா கொடுத்துருவாங்க. அதாவது இது ரொம்ப ரொம்ப ஒரு ரேராக நடந்திருக்குங்க. இந்த மாதிரி நடக்காது. இருந்தாலும் எப்போவுமே இந்த கம்ப்யூட்டருங்கிறது எப்போவுமே இட்ஸ் நாட் 100% ரிலையபிள். எனி டைம் இட் கேன் டூ எனி அந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு லாட்ரி நிறுவனத்துக்கு இந்த மாதிரி ஆறுது நல்லதில்லை. ஏன்னா லாட்ரி நிறுவனத்துக்கு எப்படி வாங்குறாங்கன்னா அதன் மேலே இருக்கிற நம்பிக்கை தான். ஸோ இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த நம்பிக்கை கொஞ்சம் அசங்கிடும். இதை மாதிரி ரிப்பீட்டடாக ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர், நம்பிக்கை இழந்துருவாங்க மக்கள். அதனால் சிங்கப்பூர் பூல்ஸ் இதை பார்த்துக்கோன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதாவது இதில் சட்டமும் இருக்குங்க. அதாவது சட்டப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இல்லாத பணம் பை மிஸ்டேக் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா, பே பண்ணிட்டாங்கன்னா, இல்லை அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் அதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் சட்டம். ரிட்டர்ன் பண்ணலைன்னா அது குற்றச்செயல், அதுக்கான தண்டனை உண்டு. இது ஒரு கிளாசிக் கேஸ் நடந்துங்க. அதாவது இந்த டிசம்பர் 2025 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதில் ஒரு நபருங்க, அவர் பேர் முகமது பஷீர் ஹனீஃப் முகமது அப்படின்னு, 27 வயதான சிங்கப்பூரர். அவருக்கு ஒரு தடவை NTU நேஷ்னல் நான்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு $9,000 சில்லற அது அவருடைய POSB அக்கௌண்ட்டுக்கு தவறுதலாக போட்டாங்க. அது எப்படி போட்டாங்க, என்ன ஆச்சு எதுவும் தெரியாது. ஆனால் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு $9,047 என்னமோ தவறுதலாக போட்டாங்க. இவர் அதை அடுத்த நாள் தான் கவனிச்சிருக்காரு. பார்த்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அதை சத்தம் போடாமல் அதை விட்ரா பண்ணி செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டார், சொந்த செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஸ்டேகேஷன்லாம் போயிருக்காரு. ஸ்டேகேஷனுங்கிறது கொஞ்சம் லக்ஸுரி தான், இட்ஸ் நாட் எ நெசசிட்டி கிடையாது. ஸோ அந்த மாதிரி அனாமத்தா பணம் வந்தவுடனே அவர் அதை லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த NTUவில் கண்டுபிடிச்சிட்டாங்க, வித்தின் ஃபியூ டேஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் பேங்க்கை காண்டாக்ட் பண்ணி, ஸோ இந்த NTUவும் இவரை காண்டாக்ட் பண்ணியிருக்கு, பேங்க்கும் இவரை காண்டாக்ட் பண்ணியிருக்கு, அதாவது முகமது பஷீர் ஹனீஃப் முகமதை. ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு ஒன்றுமே தெரியாது, என் அக்கௌண்ட்டில் எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு டினை பண்ணிட்டார். நான் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்லாம் சொல்லிட்டாரு. என்ன இருந்தாலும் பேங்க்கில் ரெக்கார்டு இருக்கும் இல்லையா, உங்கள் அக்கௌண்ட்டோட ரெக்கார்டெலாம் பேங்க்கில் இருக்கும். ஸோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டான், இந்த மாதிரி 9,000 சில்லற கிரெடிட் ஆகிருக்கு NTUலேருந்து, அதுலேருந்து இவர் விட்ரா பண்ணிகிட்டே வந்திருக்காரு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஸோ கேஸ் ஃபைல் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டில் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு 12 வாரம், அதாவது 84 டேஸ் வரும். 84 டேஸ் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. இவர் எந்த பணமும் திருப்பி கொடுக்கல, எல்லா பணமும் செலவிச்சிட்டாரு. திருப்பி கொடுத்துருந்தா அட்லீஸ்ட் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் எனக்கு பணமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு.
அதனால் 84 டேஸ் வந்து ஜெயில் தண்டனை கொடுத்துட்டார். இது வந்து அவருடைய பர்சனல் ரெக்கார்டில் போயிடும். அது அவருக்கு நல்லதில்லை. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ஆனஸ்டி தாங்க முக்கியம். அதாவது பணம் சம்பாதிக்கிறோம், எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். ஆனாக்க ஒரு நமக்கு உரித்தான பணம் இல்லை, ஆனால் நமக்கு வந்திருக்கு, யாரோ மறதியாக ஏமாந்து போய் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த பணத்தை தொடவே கூடாது. அதை வந்து நம்ம இந்த ஓனர்கிட்ட ரெஸ்டோர் பண்ணணும், இல்லை காவல்துறையில் கொடுக்கணும். இப்போது சென்னையில் வந்து ஒரு கேஸ் நடந்ததுங்க. அதாவது பத்மாவோ யாரோ ஒரு பெண்மணி, சானிடேஷன் ஒர்க்கர், துப்புரவு தொழிலாளி, அவங்க வந்து ஏதோ இந்த குப்பை தொட்டியில் பார்த்துருக்காங்க ஒரு 45 சவரன் நகை அப்படியே குப்பை தொட்டியில். எப்படி இப்போ யார் போட்டாங்க என்னன்னு தெரில. அதை பார்த்த உடனே இவங்களை அப்படியே ஷாக்கிங் ஆகிடுச்சுனால இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கிற பொருள் குப்பை தொட்டியில் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எந்த சபலமும் வரல. அதை நம்ம எடுத்து வச்சுருந்தா நம்ம லைஃபுக்கும் செட்டில் ஆகிடலாமே, அது 50 லட்சம் கிட்ட பெரும் போல இருக்குது. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாணயமாக கொண்டு போய் காவல் நிலையத்தில் கொடுத்துட்டு அப்புறம் காவல்துறையினர் வந்து அந்த ஓனரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன ஃபங்க்ஷன்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த ஓனரும் ஏதாவது கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பை ரைட் அவர் அட்லீஸ்ட் 1 லட்சமாவது கொடுக்கறது ஒரு நல்ல செயலாக இருக்கும். எவ்வளோ கொடுத்தாரு தெரியல நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆனஸ்டிங்கிறது ரொம்ப முக்கியங்க லைஃப்பில். நம்ம எப்படி வேணால் ஏர்ன் பண்ணலாம் பணத்தை, ஆனால் நம்ம உழைச்சி ஏர்ன் பண்ணாலே சம்டைம்ஸ் நமக்கு நிற்கிறது இல்லை பணம். ஏதாவது ஒரு விதத்தில் போயிடுது. திடீர்னு உடம்பு வருது, ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகுது, இந்த மாதிரி எதிர்பாராத செலவு வந்து நம்ம உழைச்சி சம்பாதிக்க பணமே போயிடுது. இந்த மாதிரி நம்ம சம்பாதிச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பணம் தங்காது. அதனால் இந்த மாதிரி யாருக்காவது ஒரு அனாமத்தாக உங்கள் அக்கௌண்ட்டில் தவறுதெல்லாம் பணம் வந்துடுது, இல்லை ரோட்லேயே கிடைக்குது, நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, ஏதோ ஒரு பேக்கெட் இருக்குது, அதில் பார்த்தா கேஷு நகை எல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் அருகாமையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் போகணும். நெய்பர்ஹுட் போலீஸ் சென்டர் அப்படின்னு பேர். அங்கே போனீங்கன்னா அவங்களே கைட் பண்ணுவாங்க. அங்கே ஒரு ஆட்டோமேட்டட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். உங்களுடைய ஒர்க் பர்மிட்டோ பாஸ்போர்ட்டோ எதுவோ அதை நீங்கள் ஸ்லாட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து 4-5 கேள்வி கேட்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு பாக்ஸ் அதுவே ஓப்பன் பண்ணணும். அந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த என்ன பொருள் உங்களுக்கு கிடச்சதோ அதை உள்ளார வச்சுட்டிங்கன்னா அது மூடிட்டு உங்களுக்கு ரசீது ஒன்று கொடுத்துரும். அவ்வளோதான். நீங்கள் அப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணால் ஓனர் வந்தாரா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா போலீஸ்லேயே சொல்லி வைக்கலாம், இந்த மாதிரி எனக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.